வணக்கம் சுவிஸ் விஷன் நேயர்களே. இன்றைய சமகாலம் நிகழ்ச்சியூடாக நாம் பார்க்க போகும் முக்கிய விடயம் ஈரான் போரும் உலக மாற்றங்களும், சுவிட்ச் மற்றும் இலங்கை நாடுகளிலும் உலகில் வாழும் தமிழர்களுக்கு தேவையான பயண, பொருளாதார மற்றும் அரசியல் தகவல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகும் விஷயம் ஈரான் போரும் உலக மாற்றங்களும். சுவிஸ், இலங்கை மற்றும் உலகில் வாழும் தமிழர்களுக்கு தேவையான முக்கிய தகவல்களை இன்று விரிவாக ஆராயப் போகிறோம். நிகழ்ச்சியில் முக்கியமாக விமான பயணங்கள், பொருளாதார பாதிப்புகள் மற்றும் அரசியல் மாற்றங்கள் குறித்து பேசப்படும். முதலில் விமான பயணங்களை பற்றி பார்ப்போம். ஈரான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நடக்கும் போர் மற்றும் அரசியல் பதட்டங்கள் விமான பயணங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. பல விமான நிறுவனங்கள் இந்த பிராந்தியத்தின் வழியாக பறப்பதை தவிர்த்து வருகின்றன. இதனால் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளுக்கு இடையேயான பயண நேரமும் விமான கட்டணங்களும் அதிகரித்துள்ளன. குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் தமிழர்கள் இலங்கை அல்லது பிற ஆசிய நாடுகளுக்கு செல்லும் போது தற்போதுள்ள சூழ்நிலையால் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும். விமான பாதைகள் மாற்றியமைக்கப்படுவதால் பயண நேரம் கணிசமாக அதிகரிக்கும். மேலும் எரிபொருள் செலவுகள் உயர்ந்துள்ளதால் விமான கட்டணங்களும் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்துள்ளன. இது பல குடும்பங்களுக்கு, குறிப்பாக அடிக்கடி பயணம் செய்ய வேண்டியவர்களுக்கு ஒரு பெரிய சுமையாக மாறியுள்ளது. இலங்கையை பொறுத்தவரை மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படும் எந்த ஒரு பதட்டமும் பொருளாதார ரீதியாக ஒரு மறைமுகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். வெளிநாட்டு பணம் அனுப்புதல், ரெமிட்டன்சஸ் மற்றும் சுற்றுலா வருவாய் ஆகியவற்றில் இது பிரதிபலிக்கக்கூடும். ஈரான் போன்ற ஒரு பெரிய எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாட்டில் போர் ஏற்பட்டால் உலகளாவிய எரிபொருள் விலைகள் உயரும். இது இலங்கையின் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கும். குறிப்பாக எரிபொருள், மருந்து பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் உயரும். இது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் இலங்கைக்கு மேலும் ஒரு சவாலாக அமையும். உலக பொருளாதாரத்தில் ஈரான் போர் ஏற்படுத்தும் தாக்கம் மிக முக்கியமானது. ஈரான் உலகின் முக்கிய எண்ணெய் உற்பத்தி நாடுகளில் ஒன்றாகும். இந்த போரினால் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் தடங்கல் ஏற்படலாம். இது உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலையை கணிசமாக உயர்த்தும். பெட்ரோல், டீசல் விலைகள் உயரும் போது போக்குவரத்து செலவுகள் அதிகரிக்கும். இதனால் அனைத்து பொருட்களின் விலைகளும் உயரும். குறிப்பாக இலங்கையில் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. இந்த போர் நிலைமையை மேலும் மோசமாக்கும். சுவிட்சர்லாந்து போன்ற வளர்ந்த நாடுகளில் பணவீக்கம் அதிகரிக்கும். இதனால் மக்களின் வாங்கும் சக்தி குறையும். சேமிப்பு மற்றும் முதலீடுகளும் பாதிக்கப்படலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பல முக்கிய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்த போரினால் அந்த இறக்குமதிகளில் தடங்கல்கள் ஏற்படலாம். இது பொருட்களின் பற்றாக்குறைக்கு வழிவகுக்கும். தமிழர்களை பொறுத்தவரை இந்த பொருளாதார பாதிப்புகள் இரண்டு விதமாக அமையும். ஒன்று, அவர்கள் வசிக்கும் நாடுகளில் சுவிட்சர்லாந்து, கனடா, ஐரோப்பிய நாடுகள் பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு உயர்வு. இரண்டு, அவர்கள் உறவினர்கள் வசிக்கும் இலங்கை போன்ற நாடுகளில் ஏற்படும் பொருளாதார நெருக்கடி. இலங்கையில் வாழும் குடும்பங்களுக்கு பணம் அனுப்பும் தமிழர்கள் அங்குள்ள பணவீக்கம் மற்றும் வாழ்க்கை செலவு உயர்வால் தங்கள் அன்புக்குரியவர்கள் மேலும் சிரமப்படுவதை காண நேரிடும். ஈரான் போர் உலக அரசியலில் ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பல நாடுகளின் உறவுகளில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற வல்லரசுகளின் நிலைப்பாடுகள் முக்கியத்துவம் பெறும். இந்த போர் சர்வதேச அளவில் புதிய கூட்டணிகள் உருவாக வழிவகுக்கலாம். இலங்கையை பொறுத்தவரை இந்த பிராந்தியத்தில் ஏற்படும் எந்த ஒரு பெரிய அரசியல் மாற்றமும் அதன் வெளியுறவு கொள்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியா, சீனா போன்ற நாடுகளுடனான அதன் உறவுகள் முக்கியத்துவம் பெறும். மத்திய கிழக்கு நாடுகளுடனான உறவுகளும் பாதிக்கப்படலாம். சுவிட்சர்லாந்து போன்ற நடுநிலை நாடுகள் இந்த போரை தவிர்ப்பதற்கும் அமைதி பேச்சுவார்த்தைகளை ஊக்குவிப்பதற்கும் முக்கிய பங்காற்றலாம். ஆனால் உலகளாவிய சக்திகளின் நலன்கள் இதில் கலந்திருப்பதால் அமைதி திரும்புவது ஒரு சவாலான காரியமாகவே இருக்கும். தமிழர்களின் அரசியல் எதிர்காலத்தை பொறுத்தவரை இந்த போர் ஒரு புதிய பரிமாணத்தை அளிக்கும். உலகளாவிய அரசியல் மாற்றங்கள் புலம்பெயர்ந்த தமிழர்களின் போராட்டங்கள் மற்றும் அவர்களின் உரிமை கோரிக்கைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பாக இலங்கை தமிழர்களின் அரசியல் எதிர்காலம் பிராந்திய மற்றும் உலக அரசியல் மாற்றங்களுக்கு ஏற்ப மாறக்கூடும். இறுதியாக சுவிஸ், இலங்கை மற்றும் உலகில் வாழும் தமிழர்களுக்கு சில ஆலோசனைகள். முதலாவதாக, விமான பயணங்கள் குறித்து. பயணங்களை திட்டமிடும்போது தற்போதைய பாதுகாப்பு நிலைமைகள் மற்றும் விமான நிறுவனங்களின் அறிவிப்புகளை உன்னிப்பாக கவனியுங்கள். அவசர தேவையின்றி பயணங்களை தவிர்ப்பது நல்லது. பயண கட்டணங்களில் ஏற்படும் திடீர் உயர்வுகளையும் கருத்தில் கொள்ளுங்கள். இரண்டாவதாக, பொருளாதார ரீதியாக உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அவசியமில்லாத செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இலங்கையில் உள்ள குடும்பங்களுக்கு பணம் அனுப்பும்போது தற்போதைய பணவீக்க நிலவரத்தை கருத்தில் கொண்டு
அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள். உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். மூன்றாவதாக, அரசியல் ரீதியாக உலகளாவிய அரசியல் மாற்றங்கள் குறித்து விழிப்புடன் இருங்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்கள் சமூகங்களுக்குள் ஒற்றுமையாகவும் ஒருவருக்கொருவர் ஆதரவாகவும் இருக்க வேண்டும். இலங்கையில் உள்ள தமிழர்கள் தற்போதைய சூழ்நிலையை சமாளிக்க அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஒருமித்த குரலில் செயல்பட வேண்டும். இந்த போர் ஒரு கடினமான காலம். ஆனால் நாம் அனைவரும் விழிப்புடனும் ஒற்றுமையுடனும் இருந்தால் இந்த சவால்களை எதிர்கொண்டு முன்னேற முடியும். நன்றி. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.